வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, அட்டகாசமான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு புசு புசுன்னு ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம். இந்த வடைக்கு பருப்புகளை ஊற வைக்கணும், மாவு அரைக்கணும்ன்ற வேலையே எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவுகள் பக்குவம் எல்லாம் புரியும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அவல் வடை செய்கிறதுக்கு 1 கப்பு அவல்களை எடுத்துக்கலாங்க. இதுலேயே சிவப்பு அவலும் இருக்குங்க, பட்டை அவலும் இருக்குது, கொஞ்சம் குண்டு அவலும் இருக்குங்க. இதில் எந்த அவலை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க. நான் பட்டை அவல் தான் இப்போ எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த அவல்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்ல கைகளால் கொஞ்சம் பொறுமையாகவே பிசைஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப போட்டு அழுத்தி பிசைய வேணாம், சும்மா லைட்டாக கைகளெல்லாம் நல்லா பெசரி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகள் எல்லாம் நல்லா இருத்து வச்சாச்சுங்க. இப்போ இது கூட நல்ல தண்ணியை 1 கப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு சேர்த்திங்கன்னா அந்த அவல் முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஊறி வருங்க, தண்ணிகள் எல்லாம் இருத்து பர்ஃபெக்டாக வரும். இதை அப்படியே 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இதோ பாருங்கள், நமக்கு சூப்பராக தண்ணிகள் எல்லாம் கரெக்டாக இழுத்து கரெக்டாக நமக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். 15 நிமிஷம் ஊற வைக்கும் போது நல்ல அழகாக சாஃப்டாக சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி வந்திருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணிகள் இதில் இருந்தால் கூட நல்லா வடிகட்டி தண்ணிகளை இருத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த அவல்களை நல்லா கைகளாலே நல்லா பிசைஞ்சு விட்டு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி 15 நிமிஷம் நமக்கு அவல் நல்லா ஊறி வந்திருக்கிறதால நல்லாவே பிசைய வருங்க. அதே போல் இந்த அவலை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 கப்பு அவல் எடுத்து ஊற வைக்கும் போது அது டபுள் மடங்காக 2 கப்பு வருங்க. அது அளவுகளோடு நீங்கள் ஊற வைக்கும் போது பார்த்து ஊற வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நமக்கு நல்ல சாஃப்டாக மாவு போல் பிசைஞ்சாச்சுங்க. கைகளாலே பிசைஞ்சு விட்டுக்கலாங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டுகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கத்திரிக்கோலால் கட் பண்ணும்போது நல்லா பொடிசாக வந்துடுங்க. இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் என்கிட்ட இருந்ததால் கொத்தமல்லி இலைகள் கம்மியாக சேர்த்துருக்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக அளவுகளோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு இந்த மாவுகள், வெங்காயம், நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அந்த அவல் கூட. அந்த அளவுக்கு நமக்கு நல்ல கைகளை விட்டு பிசைஞ்சிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு கைகளால் அமுக்கி விட்டு விரல்களால் நல்லா மசிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்படி உருண்டைகளை எடுத்து நமக்கு பிடிக்க வரணும். நம்ம இது கூட தண்ணிகள் எல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த அவல் ஈரத்தில் தான் இவ்வளோ அழகாக பக்குவமாக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு வாணலை அடுப்பில் வச்சுட்டு வாணல் சூடான பிறகு போதுமான அளவு எண்ணெய்களை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் நம்ம வடைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கைகளை வச்ச பிறகு நம்ம இந்த மாவுகளை எடுத்து கைகளாலே நல்லா ஒரு பெரிய பவுல் சைஸில் உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் நீங்கள் பால் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டிக்கலாம்.
உருண்டிட்டு நம்ம கட்டை விரல்களாலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப தட்ட வேணாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உளுந்து வடைலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம உருண்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணியில் கைகளை நனைச்சிட்டு அப்புறமா நம்ம இந்த உருண்டை ரெடி பண்ணும்போது கைகளில் ஒட்டாமல் வரும். தண்ணியில் கை வைக்கலைன்னா உங்களுக்கு ஒட்டும். அதனால தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கட்டை விரல்களாலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இது வரலனாலும் நீங்கள் 2 கைகளில் வச்சு கூட பண்ணிக்கலாங்க. ஒரு பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எண்ணெயும் நல்ல சூடாக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. நீங்கள் வடைகளில் போட்ட உடனே வெயிட்டாக இருக்கிறதால டக்குன்னு எண்ணெய் தெறிக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக போடுங்க. நல்ல எண்ணெயும் சூடாக இருக்கும். ரொம்ப கவனமாக செய்யணுங்க. இப்போ நம்ம வடைகளை எப்போவுமே போட்ட உடனே பிரட்டி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. விட்ட பிறகு நம்ம கரண்டிகளால் லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட உடனே கரண்டிகளை வச்சு பிரட்டும் போது உடைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் எப்போவுமே நம்ம போட்ட உடனே கரண்டிகளை வைக்கக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம பிரட்டி விடணுங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நமக்கு லைட்டாக இதே போல் முன்னும் பின்னும் பிரட்டி விட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நமக்கு நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள் வடை. இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போட்ட உடனே கலர் மாறிடும். வடை வெந்துடுச்சா என்னான்னு தெரியாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கரெக்டாக பக்குவமாக பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான அவல் வடை மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்ல புசு புசுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது உளுந்து வடையை விட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பக்கா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. பருப்புகளை ஊற வைக்க வேணாம், நம்ம அரைச்சி எடுத்துக்கவும் வேணாங்க. நமக்கு சூப்பராக ஒரு 15 நிமிஷம் தாங்க ஊற வைக்கிற வேலை. எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான டேஸ்டான வடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட எப்படி சாப்பிட்ணுன்னு ஒரு அட்டகாசமான டிப்ஸு சொல்கிறேங்க. நமக்கு நல்ல சூடான சாம்பாரை இது கூட வச்சு இது மேலே நல்ல முழுக்க முழுக்க சாம்பார்களை ஊற்றி 1 நிமிஷம் போதுங்க. நமக்கு நல்ல சாஃப்டாக ஊறிடுங்க. அதிகமாக டைமும் எடுத்துக்காது. நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம லைட்டாக ஒரு டேஸ்ட் பார்த்துடலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துடலாம். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க. சான்ஸே இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு நல்ல சூடான வடை கூட சுட சுட சாம்பார் அவ்வளோ பக்கா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் இதில் கொடுத்துருக்கிற அளவுகளோட பர்ஃபெக்டாக செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவலை 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணிகள் இல்லாமல் நல்லா இருத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். தண்ணிகள் இருந்தால் தண்ணி நிறையா போயிட்டு உங்களுக்கு வடை பக்கம் வராதுங்க, எண்ணெயும் குடிக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மொறு மொறுன்னு அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மற்ற ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன், செக் பண்ணி செய்து பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.